வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கும் அதுக்கு சம்பலும் செய்ய போகிறோம். அது சாம்பல் போட்டால் கறி பிடிக்காது, அதனால தான் சாம்பலை போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். தேக்கவும் வசதியாக இருக்கும். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். முருங்கைக்கீரை கொஞ்சம் போடணும். இந்த மரவள்ளி கிழங்கு செய்ய போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு வேக போடும் போது கொஞ்சம் முருங்கைக்கீரை போடுவாங்க. ஏன்னா அது வந்து விஷத்தை முறிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் கீரை எடுத்துப்போம். ஒரு கொத்து மாதிரி போடுவாங்க, அவ்வளோதான். நல்லா கீரை வந்துருக்குது நமக்கு, முருங்கைக்கீரை. அதை இவ்வளோ போதும். இது எதுக்குன்னா மரவள்ளி கிழங்கு வேக போடும் போது இதை அப்படியே போட்டு விட்டுருவாங்க. நண்டு செய்யும் போது கூட இங்கே என்ன பண்ணுவாங்க, முருங்கைக்கீரையை போடுவாங்க. விஷத்தை முறிக்கும் இது, அதுக்கு தான். இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு செய்ய போகிறோம். காலையில் டிஃபன் இது தான். ஸ்ரீலங்காவில் பொதுவாக வந்து மரவள்ளி கிழங்கும் கட்டை சம்பல் சாப்பிடுவாங்க காலையில் சாப்பாடு. காலையில் மரவள்ளி கிழங்கு இப்போ நானும் இங்கே வந்த புதுசில் எனக்கு தெரியாது. அப்போ ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஒரு பஞ்சம் ஒன்று வந்துச்சு நாட்டில். அந்த நேரத்தில் மரவள்ளி கிழங்கு தான் மெயின் உணவாக இருந்துச்சு. அது கிடைச்சா போதுன்ற அளவுக்கு ரொம்ப பஞ்சம் இருந்துச்சு. ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த மரவள்ளி கிழங்கு காலையில் சாப்பாடாக நம்ம தோட்டத்தில் கூட 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ மரவள்ளி கிழங்கு விதைச்சி நட்டு ஜனங்களுக்கு சும்மா கொடுத்தோம். இது இங்கே நல்லா வளரும். நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பாங்க. இது எல்லாம் ஆனால் இதுக்கு ரொம்ப விருப்பமான ஆள் வந்து காட்டு பண்ணி. இது என்ன பண்ணும், எப்போ ரெடி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு வந்து எடுக்கும். நாங்க கூட அப்படி வெயிட் பண்ண மாட்டோம் வெட்டுறதுக்கு. அதுக்கு இந்த கிழங்குனா ரொம்ப பிடிக்குமே, அதனால மண்ணை தோண்டி எப்படியாவது எடுத்துரும். கிழங்கல்ல நோண்டி கிழங்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதை வேலை அது செய்யும். இது வந்து நம்ம தோலோட வேக போடக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். மரவள்ளி கிழங்கு வந்து சில பேர் வந்து இந்த அப்படியே தோலோட வெட்டி குக்கரில் போட்டு மூடி போட்டு வேக போடுறாங்க. அப்படி போடக்கூடாது. இந்த தோலில் வந்து விஷம் இருக்குது. இந்த சைனடில் இருக்கிற விஷம் வந்து இந்த தோலில் இருக்குது. அதனால வெட்டி தோலை எடுத்துட்டு ஓப்பனாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் போட்டு தான் கொதிக்க விடணும். அதே மாதிரி இதை சாப்பிடும் போது இஞ்சி சாப்பிடக்கூடாது. ஏன்னா இஞ்சி தோலில் இருக்கிற அந்த சைனடில் இருக்கிற மருந்து அதில் இருக்குது. அதுவும் இதில் இருக்கிற தோலும் ஒன்றா சேர்ந்தா சில பேர் செத்து கூட போயிடுவாங்க. அப்படி நடந்துருக்குது. அதனால் ஸ்ரீலங்காவில் என்ன பண்ணுவாங்க, மரவள்ளி கிழங்கு செய்யும் போது இஞ்சி சம்மந்தப்பட்டது எதுவும் சாப்பிட மாட்டாங்க. மாமா மரவள்ளி தெரியல, அதை பார்க்கணும். அதுதான் அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு, இதில் இருக்கிற அந்த தோலில் இருக்கிற விஷத்தை முறிக்க தான் இந்த முருங்கைக்கீரையை நம்ம வேக போடும் போது உள்ளே போட்டுருவோம். அதே மாதிரி கிழங்குல வந்து கலர் மாறியோ வெடித்து ஏதாவது பாதிப்பு இருந்தால் அந்த கிழங்கை சாப்பிடக்கூடாது. மிளகு போடுறது அதுக்குதான். கரெக்டாக வேணும். இன்னும் கொஞ்சம் நகர்த்தி இப்போ நல்லா தேய்ச்சி கழுவி. மண்ணோடு இருக்குது. நம்ம இது அந்த சந்தையில் வாங்கினோம்ல அந்த கிழங்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் கிராமத்து சமையல். தண்ணியை வீணாக்குறோம்னு நினைக்காதீங்க. எங்களுக்கெல்லாம் தண்ணி பஞ்சம் இல்லை. ஊரை சுற்றி தண்ணி தான். இதெல்லாம் வந்து நம்ம ஊற்று தண்ணி. அவ்வளோதான். இன்னொரு வாட்டி கழுவிட்டு எடுத்துடலாம்.
இப்போ தோல் சீவணும். போதும்ல. போதும். தோலை சீவிட்டு வெட்டிட்டு அப்படியே வேக போட்டுடலாம். நல்லா இருக்கு. சின்ன சின்னதாக வெட்டிடணும். வெட்டிட்டு தோல் சீவிடலாம். சின்னதாக வெட்டினா ஈஸியாக இருக்கும். இது ரெண்டாக வேறு பழங்க தோல் சீவிட்டு ரெண்டாக பழங்க. நல்லா பால் மாதிரி சாப்பிடுவாங்க. வேக போட்டுட்டு உருளைக்கிழங்கு மாதிரி தோல் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. இந்த தோலில் வந்து அந்த விஷம் இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு தான் நம்ம வேக போடணும். ரொம்ப முக்கியம். இந்த குறுக்க வெட்டிக்கணும். இந்த சைட்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் வெயில் தெரியுது. ஆனால் நம்பிக்கையே இல்லை. இந்த வெயிலை நம்பவே முடியாது. காற்றும் அப்படி இருக்குது, சரியான காற்று இருக்குது. காற்று தான் அடிக்குது. திடீர்னு இருட்டிட்டு மழை வந்துடும். இதை போட்டுருவோம். இது வந்து ரொம்ப வேர் வந்த மாதிரி. ஆமாம், அதனால தூக்கி வேணாம் வேணாம் வேணாம். இது இந்த கொஞ்சம் இதெல்லாம் நல்லா இருக்குது. பிஞ்சு வெட்டினோன்னே இது ஆஃப்ரிக்காலேயும் பயங்கர ஃபேமஸ். இது ஃபூஃபு. ஃபூஃபு சார் நல்லா இருக்கும் சாப்பிட்றது. நம்ம கூட ஒரு நாள் செய்யலாம். ஏன்னா அது வந்து அங்கே ஆஃப்ரிக்கா ஸ்டேபிள் ஃபுட். இது நம்ம இங்கே ரைஸ் சாப்பிட்ற மாதிரி அங்கே மரவள்ளி சாப்பிடுவாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல அந்த சாப்பாடு. எல்லாரும் அது சாப்பிட்றாங்க. ஃபூஃபு செஞ்சு நல்லா மீன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு அதில் தொட்டு சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கனாலும் கிடைக்கும். அதான் இது நம்ம தோட்டத்தில் நமக்கு விளைவிக்க முடியாமல் இருக்கிறது வயல் போரால். காட்டு பண்ணி இங்கே அதிகமாக வரும். அதுவும் அந்த மழை காலத்தில் குளிர் காலத்தில் நிறைய வரும். கிழங்கு வந்துச்சா வரலையான்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அதுவும் 1-2 வராது, பெரிய குரூப்பாக தான் வருவாங்க. புள்ள குட்டியோடு வருவாங்க. ஆமாம், அதனால தான் பிரச்சனை. நம்ம போட்டு ஒரு தடவை நடந்துச்சு, நினைவு இருக்கா? நல்லா வளர்ந்து இருந்தது. சரி இது இன்னும் கொஞ்சம் நாளில் பிடுங்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அவங்க ராத்திரியே வந்து பிடிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. அது அது எப்படியோ அதுக்கு தெரிஞ்சு வந்து அது ஃபுல் அறுவடை. எப்படியோ ஒரு 100 கிலோ போய் இருந்திருக்கோம். 100 கிலோக்கு மேலே. அது அறுவடை செஞ்சது இல்லாமல் நிலத்தையும் உழுது வச்சுட்டு நல்லா சாஃப்டாக்கி வச்சுட்டு போயிடுச்சு. நிலத்தை உழுது நினைக்கிற டிராக்டர் போட்டு உழுதா மாதிரி உழுது வச்சுருந்தது. இதில் வந்து இனிப்பு கூட செய்யலாம்ல. தேங்காய் பூ போட்டு சீனி போட்டு. இல்லை இது என்ன பண்ணுறது சாரா, ஸ்க்ரேப் பண்ணணும். ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணிவிட்டு அதோட தேங்காய் பூ சுகர். எனக்கு சின்ன வயசில் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டில். சார் நான் கூட சாப்பிட்டுருக்கேன். எப்படி எல்லாம் தேவிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வீட்டில் எல்லாம் உள்ளே செய்கிறீங்க. ஆமாம், செஞ்சு கொடுத்துடலாம், வச்சா வேஸ்ட்டு. மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் தானே, அப்படியே பொரிச்சு எடுக்கலாம்.
இதுதானே பேட்டிக்லோல கொடுப்பாங்க. இந்த ஃப்ரை பண்ணிட்டு கறியோட கொடுப்பாங்க. கறியோட அது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க பேட்டிக்ல போகும்போது வாங்கி சாப்பிடுவோம். அங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி. ஆமா, ஸ்ட்ரீட் ஃபுட் அதுல மட்டக்களப்புல நிறைய இருக்கும். மட்டக்களப்பு பேட்டிக்குள்ள அதுதான் மட்டக்களப்பு. மட்டக்களப்பு அவ்வளோதான். சீவிட்டோம். இப்போ நல்லா கழுவிட்டு அப்படியே கழுவிடு. அது போதும். கழுவிட்டு உப்பு போட்டு வேக போட்டுடலாம். போட்டுடலாமா இப்போ? இப்போ போட்டுடலாம். அது கூட சேர்ந்து கொதிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் சுட்டுச்சு போட்டுடலாமா? போட்டுருவோம்ல. உப்பு போட்டிங்களா? இனிமேல் தான் உப்பு எல்லாம் போடணும். மஞ்சள், உப்பு, இது முக்கியம். தூள் இருக்குது, இது வேண்டாம், உத்தி போயிருக்கு. மஞ்சள் போடணும். மிளகு போட்டாச்சு. முழு மிளகு போடணும் இதில். இப்போ முருங்கைக்கீரை முக்கியமாக போடணும். வேக போடும் போது முருங்கைக்கீரையோட சேர்த்து தான் வேக போடணும். இது வந்து மூடி போடக்கூடாது, அப்படியே ஓப்பன்லேயே தான் கொதிக்கணும். ஏன்னா அந்த ஆவி போகணும், அதுக்குள்ளே அப்படியே அடங்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டு. ஆமாம், இது வந்து செய்ய வேண்டாம். ப்ரெஷர் குக்கரில் போட்டு செய்தால் ஈஸி வேலை நமக்கு. ஒரு விசில் வச்சா அப்படியே வெந்துடும். கொதிக்குது, நல்லா கொதிக்குது. இன்னும் டைம் இருக்குது, நல்லா வேகணும். அது அப்படியே கொஞ்சம் வெடித்த மாதிரி வெந்தால் தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுறது. இப்போ நம்ம அந்த பக்கம் அப்படியே சம்பலுக்கு ரெடி பண்ணிடலாம். கட்டை சம்பலுக்கு நிறைய பேர் கட்டை சம்பல்னா என்ன சிஸ்டர்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட வந்து கட்டை சம்பல்னு செய்வாங்க. 2 சம்பல் இருக்குது, ஒன்று தேங்காய் சம்பல், ஒன்று கட்டை சம்பல். இப்போ கட்டை சம்பலுக்கு வந்துமா மெயின் பொருள் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய், வரமிளகாய் தூள், கட்டர் மிளகான்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி பீஸ் அந்த மாதிரி. அது அடுத்தது உப்பு, எலுமிச்சப்பழ சாறு, அடுத்தது மாசி துண்டுகள் சின்ன துண்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு உரலில் போட்டு நல்லா இடித்து அப்படியே எடுத்தால் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேங்காய் போடுறது இல்லை, தேங்காயே சேர்க்க மாட்டோம். அதுக்கு வெறும் அந்த வெங்காயம். அதையே இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க, செஞ்சு தான் காட்ட போறீங்கல்ல. அது வந்து அந்த டேஸ்ட் வந்து ஒரு காரம் புளிப்பு கலந்து இருக்கும், லைம் பிழிறதுனால. அதில் தொட்டு சாப்பிடும்போது அது மாத்திரம் இல்லை, அந்த கட்டை சம்பல் வந்து ரொட்டிக்கு வச்சு சாப்பிடுவாங்க, ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க. ஆமாம், இங்கே வந்து ஆப்பத்துக்கு கட்டை சம்பல் தான் சாப்பிடுவாங்க. ரொட்டிக்கும் சாப்பிடுவாங்க. ரொட்டிக்கும் கட்டை சம்பல் வச்சு சாப்பிடுவாங்க. என்னப்பா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரொட்டியில் அப்படியே கட்டை சம்பளை தடவிட்டு ஜாம் மாதிரி தடவிட்டு சாப்பிடுவாங்க. ஆமாம், அதெல்லாம் நல்லா காரமாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது அதுதான் செய்ய போகிறோம். கட்டை சம்பல் செய்யுங்க. பார்த்தீங்களா, எல்லாம் தெரியுது அது என்னன்னு. பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். உலக்கை வச்சு இடிக்க போகிறோம். இன்னைக்கு வந்து கட்டை சம்பல் இதில் தான் இடிக்க போகிறோம். இது வந்து பழைய காலத்து பொருள், அத்தைக்கு தெரியும். காலத்து பொருள், என்னோட மாமியார் யூஸ் பண்ணது. ஐயோ, பார்த்துக்கோங்க எவ்வளோ மரியாதையான விஷயம்னு. அத்தையோட மாமியார் அவங்க யூஸ் பண்ணதான்.
அந்த காலத்துல இடியாப்ப மாவு கூட அரிசி ஊற வச்சு இதுலதான் இடிப்போம். இதுலதான் இடிச்சு அரிசியை காய போட்டு வறுத்து ஒரு மாசத்துக்கு தேவையானது எடுத்து வச்சுக்குவோம். நல்லா வாசமா நல்லா இருக்கும். ஆனா இதுலதான் இடிப்போம். ஒரு நாள் இதுக்குன்னு தனியா ஒரு டே ஒதுக்கி நல்லா அரிசி ஊற போட்டு நல்லா ஒரு ஆள் இடிப்பாங்க, ஒரு ஆள் வறுப்பாங்க, ஒரு ஆள் சலிப்பாங்க, ஒரு ஆள் வறுப்பாங்க. 3 பேர் வேலை செய்வோம் அன்னைக்கு. அப்படி இப்போ போனை எடுற ஆர்டர் போடு அரிசி மாவு கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனா நல்லாவே இருக்காது அதுல செய்யறதெல்லாம். ஆனா அந்த இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த இடியப்பம் புளியும் போதே சாப்பிடணும் போல ஒரு ஆசை வரும். ஏன்னா அது வறுத்து நல்ல பதமானதா இருக்குது இல்ல, ரொம்ப வாசனையா இருக்கும், நல்லா இருக்கும். புட்டு செய்து அப்படி ஒரு வாசனையா இருக்கும். அப்போ நிறைய டைம் இருந்துச்சு, இப்போ யாருக்கும் டைம் இல்லை, எல்லாம் ஓடுறாங்க வேகமா வேலைக்கு. அதனால அது அவங்க ருசிச்சு சாப்பிடணும்னா அந்த காலத்துல தான். நல்லா கொதிக்குது, நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெந்துடும். பாரு அறவே கலர். ஆமா இப்பே கலர் மாறி இருக்கு. இப்போ சில்லி பீஸ் முதல்ல இதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டால் தான் இடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் மல்லா தான் ஹெல்ப்பர், நல்லா இடிக்கணும். இப்போ மிளகாய் உப்பு சின்ன வெங்காயத்தை போட்டு ஒன்றா சேர்த்து நல்லா இடிக்கணும். இதை இடிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டுமா? அரிசி குத்து அக்கா மகளே. ஆனா இப்ப ஒரு பழமொழியும் இருக்குது அதே மாதிரி. அரிசி குத்து ஞானமே நம்மளும் இப்படி ஆடமே அப்படின்னு எங்க மாமியார் சொல்லுவாங்க. பாத்தியா நல்ல வாசம் வருது பாத்தியா வேகுறது. இது வந்து ரொம்ப குழக்கணும் இடிக்க கூடாது, வெங்காயம் கொஞ்சம் கடி போடணும். ஆமா கொஞ்சம் ஒன்றும் பாத்தியமா இருந்தா நல்லா. அடுத்தது மாசி போட போறோம். மாசி வந்து மால்டி ஃபிஷ், மால்டிவ்ஸ்ல தான் இது ரொம்ப ஃபேமஸ். இப்போ ஸ்ரீலங்காலையும் ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸ்ரீலங்கா எப்பயுமே ஃபேமஸ். ஆமா, அப்புறம் இந்தியால தூத்துக்குடி சைடுல இருக்கு, ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ். இப்பதான் அங்க தூத்துக்குடி சைடுல கேட்டா தெரியும் எல்லாருக்கும். தெரியுது போட்டுருவோம். இதுக்கு மாசி இல்லாத சம்பல் இல்லை. லைம் பிழிஞ்சிடலாம். ஸ்ரீலங்காவில் லைமுக்கு பேர் தேசிகான்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த இதில் இருக்கிறதையும் எடுத்துருவோம். இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது. இல்லை இது வந்துருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வடிச்சிடலாம், அவ்வளோதான். நேரமாக கொதிக்குது, வடித்து விட்டுடலாம். தண்ணியை மட்டும் எடுத்து விட்டுருவோம். தாளிக்க போகிறோம். கிழங்க கடாய் வச்சாச்சு. கொஞ்சம் சுட்டதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். அப்புறம் தேங்காய் பூ போடணும். கடுகு உளுந்து போட்டு தாளிக்கும் போது அவ்வளோதான், தாளிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. கிழங்கு வேலை முடிஞ்சிச்சு.
தேங்காய் பூ போட்டால் கிழங்கு முடிஞ்சுது. அவ்வளோதான், நம்ம இதில் போட்டு இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். ரெடி, காலை உணவு கொட்டியாச்சு, ரெடி பண்ணிட்டோம். இதுதான் ஸ்ரீலங்காவில் சில நேரங்களில் காலையில் சாப்பாடு இதுதான். கிழங்கும் கட்டை சம்பல். அம்மா இலை வேண்டிய நேரம் எக்ஸ்ட்ரா இதுவும் போட்டுக்கலாம். ஆமாம், தேங்காய் பூ போட்டுக்கலாம். கேரளத்து சாப்பாடுனா மீன் குழம்பு. ஆமாம், அது வந்து கிழங்கும் மீன் குழம்பு. இதுதான் வட்டக்கண்ணி மரம். இந்த இலையில வச்சு நம்ம அந்த கிழங்க சாப்பிடலாம். பொதுவாக இந்த இலையில தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அதை தான் எடுக்க வந்திருக்கிறேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஒன்று சறுக்கிறதி இங்கே பாருங்கள். இதுதான், இதில் வந்து அந்த ஸ்வீட் கூட செய்வாங்க. இந்த இலையில வச்சு கேழ்வரகுல ஒரு ஸ்வீட் செஞ்சு இது பண்ணுவாங்க. நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் அத்தனை இலை எடுத்துங்க. இதில் தான் வச்சு சாப்பிட போகிறோம். இதான் வட்டக்கண்ணி இலை. இலையை கழுவ போகிறேன். என்னோடய ஸ்டாண்டில் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். நல்லா பெருசு பெருசா இருக்கு. வட்டக்கண்ணி வட்டக்கண்ணி வார்த்தைக்கு வச்சிருவோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டை சொல்லுங்க. போதுமா? வர சம்பளை வைக்கணும். இப்படி தான் சாப்பிட்ணும் பாருங்கள். இந்த சம்பல் வச்சு ஒரு சம்பல் வைக்கணும். இப்போ எனக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. மாவு மாதிரி நல்லா இருக்குது. இதில் இப்படி தொட்டு இங்கே பாருங்க. இந்த கிழங்கை இப்படி எடுத்து இதில் இப்படி தொட்டு சாப்பிடணும். அப்போ காரத்துக்கும் இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. நல்ல அந்த லைம் காரமும் அது லைம் புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது சம்பல். நீனா நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்கு உரப்பு சம்பல். அல்ல அந்த கிழங்கோடு நல்லா பருத்தி சாப்பிடும்போது நல்லா நல்லா இருக்கு. நல்லா காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்து பழகிடுச்சு. நல்லா இருக்குது. நாங்கள் வழக்கமாக செய்கிறதில்ல, இன்னைக்கு செஞ்சுருக்குறோம். கார்டன்லேயே உட்காந்து சாப்பிட்றீங்களா? ஆமாம், பொதுவாக ஈவினிங் இதுக்காக செய்வோம் இதை. ஆனால் நம்ம தேங்காய் பூ போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம். ஆமாம், நான் அங்கே இந்தியாவில் வந்து சின்ன வயசில் எங்கள் பாட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கார்டனில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா நீங்கள்? லஞ்சும் ஈவினிங் டின்னர் இருந்தால் சாப்பிட்ருக்கோம் முந்தி. ஆமாம், யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கு. யாரெல்லாம் சாப்பிட்ருக்காங்கன்னு இந்த காம்பினேஷனில். ஆமாம், ஸ்ரீலங்காவில் வெரி பொதுவாக காமன். ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ருப்பாங்க.
டெய்லி காலையில் கூட சாப்பிடுவோம். ஆமாம் டெய்லி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இது. ம். ஆனால் அவ்வளோ ஹெல்த்தி இது. ஹோட்டலில் வந்து பூஃபே போட்டிருப்பான் பிரேக்ஃபாஸ்ட். 5 ஸ்டாரில் பூஃபேலையும் இருக்கும். பூஃபேல கண்டிப்பாக அது இருக்கும். ம். அந்தந்த நாட்டோட அந்த ஸ்ரீலங்கன் கார்னரில் இருக்கும் கட்டாயமாக. ம். இப்போ சாதாரண 5 ஸ்டார் ஹோட்டலில் கான்டினென்டல் சைனீஸ் அது இப்படி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பிரிச்சிருப்பானுங்க. அது ஸ்ரீலங்கன் கார்னரில் கான்டினென்டல் இந்தியன் சைனீஸ் தான் இங்கே பெருசாக பிரிச்சிருப்பாங்க. ம். அதில் காலையில் ஸ்ரீலங்கன் கார்னரில் இது கட்டாயம் இருக்கும். இதுக்கு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டா பிளெயின் டீ அவ்வளோதான். பிளெயின் டீ கித்துல் கருப்பட்டியோட கித்தூல் கருப்பட்டியோட அதோட இது ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இதுதான் இலங்கையோட முக்கியமான ஒரு பாரம்பரியமான உணவு. அது பார்த்தாது இதோட சேர்ந்து தான் பால் சோறும். ஆமாம் பால் சோறுக்கு இந்த கட்ட சம்பளம் தான் இருக்கும். தான் சாப்பிடுவோம். ஆமாம். இது வந்து இந்த ஈரப்பலாக்கா பால் கறி செய்வாங்கள்ல பற்றி அதே மாதிரி இந்த கறியை செஞ்சு ரொட்டி வச்சு சாப்பிடுவாங்க. ம். ராலாமி வந்து சிங்களம். அவர் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு பற்றி சொல்லுவார், எப்படி இந்த நாட்டில் சாப்பிடுவாங்க என்னன்னு. பழைய கதைலாம் அவருக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க. தமிழில் சொல்லுங்க. நடு சிங்களம் புரியாதே, இந்தியாவில் இருந்தெல்லாம் பார்ப்பாங்க. மரவள்ளி கிழங்கி சத்தமாக சொல்லுங்க. நாட்டில் மிச்சம் பேர் உண்டாக்குறாங்க. உண்டாக்கி இது காலையில் சில நேரம் பிடுங்கி கொண்டு வந்து அவிச்சு கட்டை சம்பல் வச்சு சாப்பிடுவாங்க. சில நேரம் வயல்களில் வேலை செய்கிற ஆளுகளுக்கு 10 மணிக்கு இந்த மரவள்ளி கிழங்கி கொண்டு அவிச்சு சம்பளோடு கொண்டு போய் 10 மணிக்கு கொடுப்பாங்க. இந்த நாட்டால் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. வயல்லே போட்டுருவாங்க. ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் அவங்களே போட்டு அவங்கள உண்டாக்கி அவங்களே பிடுங்கி திங்குறாங்க. கூட இருந்தால் கடைகளுக்கு கொண்டு விற்றுருவாங்க. இது சிங்கள ஆளுக்கு முக்கியமான சாப்பாடு ஒன்று மரவள்ளி கிழங்கு. இந்த கீரை இருக்கு, மரவள்ளி கிழங்கு கீரை அதை கொண்டு வந்து இடித்து சுண்டல் மாதிரி சாப்பிடுவாங்க. அது நல்லா ருசியாக இருக்கும். இது சிங்களத்தில் என்ன பேர் ராலாமி இதுக்கு? மஞ்சொக்கா මඤ්ඤොක්කයි ලුණු මිරිසුයි. මඤ්ඤොක්කයි ලුණු මිරිසුයි තමයි ගොඩාක් කන්නේ සිංහල කට්ටිය. ඉස්සර කට්ටිය දැන් කන්නේ නැහැ. அப்படி சிங்களத்தில் சொல்கிறாரு. முந்தி இதுதான் மிச்சம் பேர் தின்னாங்க சிங்களாக்கள். இப்போ இது திங்க மாட்டாங்க ரொம்ப பேர். அவங்க வீட்டிலே எப்படி 4-5 தூர் போட்டிருப்பாங்க. வயல் வேலைக்கு அதுக்கு முக்கியமான தேவை மாவு வாங்க மாட்டாங்க. இதுதான் நல்ல பிரியமாக திம்பாங்க. இப்போ மிச்சம் பேர் போடுறதில்லை. இது வந்து ஸ்ரீலங்காவோட பாரம்பரியாக இருக்குது மஞ்சொக்கா. ஆமாம். சரி சாப்பிடுங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.